புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலி, முழங்கால் மூட்டு வலி, பக்கவாதம், முடக்குவாதம், இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக நம்ம உடல்ல ஒரு வலி இருக்கு அப்படின்னாலே அது நமக்கு இண்டிகேட் பண்ணுது, உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுதான் வலியா நமக்கு தெரியுது. இந்த முழங்கால்ல வலி தங்குது, இந்த வலியா நமக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ராசஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்படி தொடங்குது, ஏன் அது ஒரு பிரச்சனையா நமக்கு வெளியில தெரியுது? இப்போ நம்ம உடம்புல ஒரு வலி அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்த ஆரம்பிக்கிற ப்ராசஸ் உடனே நம்மளுக்கு வர்றது கிடையாது. நம்மளுக்கு நாள்பட நம்ம உடம்புல ஒரு பாதிப்பு இருக்குது, நாள்பட நம்ம உடம்புல ஒரு விஷயம் சரியா இல்லை, நம்மளோட இரத்த ஓட்டம் சரியா இல்லை, சீராக இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் தப்பாக இருக்குது, நம்ம பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் தப்பாக இருக்குது, நம்ம ஒழுங்காக தூங்குறது இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப நாட்கள் தொடர்ந்து நீட்டிச்சு பண்ணும் போது அது ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு வலியாகவோ இல்லை நம்மளுக்கு ஒரு நோய்த்தன்மையாகவோ வெளிவர ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக நம்ம அதிகப்படியாக ரொம்ப காமனாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மூட்டு வலி. ஸோ அந்த நீ பெயின், ஸோ மூட்டில் வரக்கூடிய வலி, நம்ம உடம்பில் பெரிய ஜாயிண்டான நம்ம மூட்டுகளில் வரக்கூடிய ஒரு தொந்தரவு, அது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது ரொம்ப வயதானவங்களுக்கு தான் அதிகமாக வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போ நம்ம பண்ணக்கூடிய நிறைய மாற்றங்கள்னால சின்ன குழந்தைங்கள்லேருந்து நடுத்தர வயது இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் எல்லாரிடத்துலையுமே ரொம்ப காமனாக இந்த மூட்டு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்குது, கால் வலிக்குது அப்படின்றத நம்மளால் கேட்க முடியுது. நம்ம மருத்துவமனைக்கு வரக்கூடிய, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பல லட்சம் மூட்டு வலி பேஷண்ட்ஸில் இப்போ பாதி பார்த்தோம் அப்படின்னா 30 வயது 40 வயது, ஏன் சின்ன குழந்தைங்க கொண்டு மூட்டு வலி, முழங்கால் வலி, கால் வீக்கம், நடக்க முடியல, கால் வீக்கம் ஆயிடுது, கால் கீழே தொங்க போட்டால் வீக்கம் ஆயிடுது, காலை கீழே ஊனி நடக்க முடியல, குதிகாலில் ரொம்ப குத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோன்னா நம்ம வாதம் அதிகமாகிறது. அப்போது இந்த மூட்டு வலிகளை நம்ம சித்த மருத்துவத்தில் அழல் கீழ் வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழல் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், சூடு, கீழ் அப்படின்றது நம்மளோட ஜாயிண்ட், மூட்டுகள், வாதம். ஸோ அப்போ அந்த உடம்புல சூடாகிறதுனால நம்ம 2 எலும்புகள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த கொழன்னு திரவம் இருக்குது. ஸோ அந்த குருத்து எலும்பு நம்மளுக்கு குறையிறதுனால, அந்த ஜவ்வு, அந்த பசைத்தன்மை நம்மளுக்கு வறட்சி ஆகிறதுனால, நம்மளோட உடம்பு சூடாகிறதுனால அப்போ என்ன ஆகுது, 2 எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை குறையுது, நம்மளுக்கு வலிகள் வர ஆரம்பிக்குது. அப்போது நம்ம ரத்த ஓட்டம் சீராக போகலை, நம்மளோட மஜ்ஜைகள் போதுமான அளவு நரிஷ்மெண்ட் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு அது வலிகளாக மாற ஆரம்பிக்குது. ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு லைட்டாக ஒரு வலி இருக்கும், நடக்கும் போது ஒரு மாதிரி மின்னு குத்துற மாதிரி, லைட்டாக சுறுசுறுன்னு குத்துற மாதிரி, ஒரு மாதிரி மதப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தவே மாட்டோம். ஏன்னா நம்ம உடம்புல ஒரு வலி இருக்குது, நம்ம உடம்புல ஒரு தொந்தரவு கொடுக்குதுன்னா நம்ம எதையுமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கவனிக்கிறது இல்லை. அது அப்படியே நாள் கடத்த ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு காலை ஊனி நடக்கவே சிரமமாக இருக்குது, கீழே காலை வைக்க முடியலை, நடக்க முடியல, கால் கை நீட்டி மடக்க முடியலை அப்படின்னும் போது தான் நம்ம மருத்துவரை போய் அணுகவே ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்க ஒரு மாத்திரை மருந்து, ஏதாவது ஆயின்மெண்ட்ஸு, தைலம், ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அந்த மருந்தை வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு எப்போலாம் வலி இருக்குதோ அந்த மருந்துகளை நம்மளே போய் ஃபார்மசியில் வாங்கி ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதையும் அவங்க தொடர்ந்து பண்ண என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்தில் அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வலிகள் குறையாறது இல்லை, வலிகள் இன்னும் அதிகமாக தான் ஆரம்பிக்குது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது, நம்ம இது சரியான வழிமுறைகள் கிடையாதுன்னு.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டுகளில் நல்ல வீக்கம் வந்துடுது, காலில் நல்ல வீக்கம் வந்துடுது, கணுக்காலில் வீக்கம் வந்துடுது, கால் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது, முட்டை சுற்றி நல்லா பொதுன்னு இவ்வளோ பெருசாக வீங்கி போயிடுது, முட்டியை மடக்க முடியாமல் இருக்கிறது, காலை ஊனி நடக்க முடியாது, குத்த வச்சு உட்கார முடியாது, இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ அந்த வலிகள் நம்ம உடம்புல வருது அப்படின்னாலே ரத்தம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, ரத்தம் அந்த இடத்துல போகலை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணரணும். உடனே நம்ம மருத்துவரோட ஆலோசனை கேட்குறது ரொம்ப நல்லது. நம்ம இதை காலதாமதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலமையில போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய நிலமையில போயிட்டு நம்ம சஃபர் ஆகிறது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது, முடக்கு வாதம் இருக்குது, முக்க வாதம் இருக்குது, இந்த மாதிரி வாதம் மேல் நோங்கி இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுக்கும் நம்ம இயற்கை முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல், அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்ம நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலின்னும் போது வாதம் அதிகமாக இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் வருது, நடு வயதில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. இப்போ இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி பற்றி இப்போ கொஞ்சம் பரவலாக இருக்குது. முன்னாடிலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாரினர்ஸ்க்கு தான் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம நாட்டிலுமே கொஞ்சம் பரவலாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கும் இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிக்கும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம மூட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ரொம்ப தேவை நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு கால்சியம் மாத்திரைகள் மூலயமாகவோ இல்லை உணவு மூலயமாகவோ நம்மளுக்கு அதிகமாக வருதுன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. முன்னே இருக்கக்கூடிய காலகட்டத்தில், முன்னாடி நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டி தாத்தா ஐயா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு வீடு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல காற்று வசதி இருக்கும், வெயில் நம்ம உடம்புல படும், வேலை செய்யும் போது வேர்க்கும். நம்மளுக்கு அதிகப்படியான இந்த கால்சியம் சத்து வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயில், சூரிய வெளிச்சம். அப்போ இந்த சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படவே இல்லை. நம்ம எப்போவுமே உள்ளே ஏசி ரூம்லேயே இருக்கும், ஜன்னலே இல்லாத ஒரு வீட்டில் இருக்கும், அடுக்குமாடியில் இருக்கும், ரொம்ப சின்ன இடத்துல அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு சத்து குறைபாடு வருது. நம்ம உடம்புல சூரிய வெளிச்சம் படுறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு கால்சியம் குறைபாடு வருது. எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு இந்த கால்சியம். அப்போ அந்த குறைபாடு வரும்போது என்ன வயதினராக இருந்தால் என்ன, நம்மளுக்கு இந்த தொந்தரவு கண்டிப்பாக வர ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் துளசிமலைங்க. எந்த ஊர்லேருந்து? இங்கே கோயம்புத்தூர்லேருந்து தான் பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுங்க. தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை இருக்குமா? அதாங்க, இடுப்புல இருந்து இந்த கழுத்து நரம்பு, புடங்கை நரம்புல இருந்து கால் பிடிங்கால் முடிச்சு ஒரே பின்னாடியில ஒரே வலிங்க. இல்லம்மா, உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. புடங்கை கழுத்து கழுத்துல இருந்து முதுகு, இடுப்பு, இந்த காலு பாதம் முடிக்கு. சரி, என்ன வயதாகுதா உங்களுக்கு? 50 ஆச்சுங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? அந்தந்த இடத்துல குத்துதுங்க. அப்ப என்ன, அப்ப அந்த நேரம் அப்பப்ப குத்துது, அவங்க விட்டுருதோ அடுத்த பக்கம் போய் குடிச்சுக்குது. சரி, ஓகே. எவ்வளவு நாட்களா இந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? இந்த ஒரு 7-8 மாசமா இருக்குங்க, 10 மாசம் பக்கமா போதுங்க. சரி, ஓகே. அது நிறைய பக்கம் பார்த்துட்டு எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இல்ல. சரி, இப்போ உங்க டிவி பார்த்துட்டு இப்போ ஃபோன் பண்ணுங்க. சரி, ஓகே. நான் இதுக்கான ஒரு தீர்வு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நரம்பு அழுத்தமாகுது, அவங்களுக்கு கை கால் மறுத்து போகுது, நான் கழுத்து திருப்ப முடியல, ரொம்ப காலையில் எழுந்திரிச்சோன்னா கழுத்து எலும்பு ஸ்டிஃப்னஸாக இருக்குது, தோள்பட்டை ஸ்டிஃப்னஸாக இருக்குது, ரொம்ப கை கால் உணர்வு இல்லாமல் ஜில்லுன்னு இருக்குது, இதெல்லாமே ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரத்தம் ரொம்ப அழுத்தம் இருக்குது அப்படின்றத தான் உணர்த்துது. ஸோ எலும்புக்கு நடுவில் நம்மளோட கழுத்து எலும்பு வழியாக தான் நம்மளோட அந்த நரம்புகளில் ரத்தம் போகுது. அப்போ அந்த அழுத்தம் வரும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு போதுமான ரத்தம் போகலை, நம்மளுக்கு அதனால தான் அந்த வலிகள் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இது நம்ம மருத்துவமனையில், நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோன்னா பஞ்சகர்ம சிகிச்சை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மருந்தே இல்லா மருத்துவமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மூலிகை மருந்துகள் எடுக்கிற பட்சத்தில் ஒரு 3-6 மாதம் கண்டிப்பாக மருந்துகள் உள்ளே எடுத்துக்கணும். ஏன்னா ரத்த உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம ரத்தம் சீராக போகிறதுக்கும் மூலிகை மருந்துகள் கொடுப்போம். வலிகளை குறைக்கக்கூடிய இயற்கையான மூலிகை மருந்துகளும் நம்ம கொடுப்போம். அதோடு சேர்த்து நம்ம வெளிப்பிரயோகமாக வஸ்தி முறைகள், பஞ்சகர்மா,
வர்மா முறைகள் இதெல்லாம் பண்ணும்போது, யோக பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது, இதெல்லாம் தொடர்ந்து அவங்க பண்ண அந்த நரம்பு அழுத்தம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அந்த கம்ப்ரெஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நல்ல ஈஸியான பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சிடும். அப்போ ரத்தம் சீராக நம்ம உடம்புல போக ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்மளுக்கு வலிகள்ன்றது இருக்கவே இருக்காது. நீங்கள் தாராளமாக மருத்துவரை அணுகலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? பேரு வந்து லதா. நான் தென்காசில இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அவளுக்கு பிஸ்டுலாவும் இருக்கு, மூட்டு வலியும் இருக்கு ஒரு வருஷமா. ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. பொண்ணுக்கு வந்து 20 வயசு ஆகுது மேடம். பிஸ்டுலா இருக்கு, மூட்டு வலி அதிகமா இருக்கு. முதல்ல ஒரு கட்டி மாதிரி அந்த தொட பக்கத்துல வந்துச்சு. அதை மறுபடியும் உடைச்சு விட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல. மறுபடியும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பிஸ்டுலா இருக்கு அப்படின்னு ஒரு வருஷமா ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து சர்ஜரி பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பயப்படுது, அதனாலதான் கால் பண்ணேன். சரி, ஓகே. ஸோ 20 வயதுன்றீங்க, ரொம்ப யங் ஏஜாக இருக்குது. இப்போவே உங்களுக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஃபிஸ்டுலா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபிஸ்டுலா அப்படின்றது பிளவை, வெடிப்பு. நம்மளோட ஆசன வாயில் வந்து வெடிப்பு வருது. இது அதிகப்படியான உடல் சூடு இருக்கிறதுனால. இப்போ நான் முன்னாடி நம்ம நிகழ்ச்சி தொடரும் போது நான் சொன்னேன், அழல் கீழ் வாதம், நம்ம மூட்டு வலின்னு வரும்போது நம்மளோட உடம்புல சூடு அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது? சூடு அதிகமாகிறதுனால நம்ம மூட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை வறட்சி ஆகுது, வறண்டு போகுது. அப்போதான் நம்மளுக்கு வலிகள் கொடுக்குதுன்னு சொன்னேன். அப்போது அதிக உடல் சூடு ஆகும் போது ஆசன வாயில் நல்ல சூடாகுது. அதனால தான் இந்த பிளவை வருது. ஸோ மலம் ஈஸியாக போகணும். மலம் கழிக்கிறதுல சிரமமாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து போக மாட்டேங்கிறாங்க, 2 நாளுக்கு ஒரு வாட்டி போகிறாங்க, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாதான் போகிறாங்க. இந்த மாதிரி வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் போது நம்மளுக்கு வலிகளும் அதிகமாக இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் தாராளமாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. கொஞ்சம் வாழைப்பழம் கொடுங்க, கொஞ்சம் நல்லா தண்ணி குடிங்க, மோர் எடுத்துக்கோங்க, மோரில் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திரிஃபலா சூரணம் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3ஓட பொடி தான். இந்த பொடி என்ன பண்ணலாம், நீங்கள் எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணலாம். அந்த பிளவை இருக்குது இல்லையா, அந்த பிளவை இருக்கிற இடத்துல நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக பாத்ரூம் போயிட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். நம்ம மருத்துவமனை, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையுமே நம்ம எக்ஸ்டர்னல் வாஷ் நம்ம கொடுக்குறோம். உள்ள கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம், மலமிளக்கி மருந்துகள் கொடுக்குறோம், நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆகக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம், ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் கொடுக்குறோம், வலிகள் குறைக்கிறதுக்கான மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து இயற்கையாக செய்யக்கூடிய மருந்துகள், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். நீங்கள் தாராளமாக மருத்துவரை அணுகி இதுக்கான தீர்வு சீக்கிரமாக காண்றது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, என் பேரு வனிதாம்மா. எந்த ஊர்ல இருந்து? விழுப்புரத்துல இருந்து பேசுறேம்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? நான் எனக்காக தான்மா கேக்குறேன். உங்க வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு 42 வயசு ஆகுதுமா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து கை காலில எல்லாம் ஒரே ஒரு அரிக்குதுமா, கை காலெல்லாம் ஒரே அரிக்குது. சொரியாசிஸ்ன்னு சொல்லி சொன்னாங்கம்மா. அப்படியே மீனுக்கு செதில இருக்கு தெரியுங்களா, அதே மாதிரி வருதுமா. எனக்கு கை ரொம்ப அரிக்குதுன்னு அப்படி சொரிஞ்சிட்டோம்னா ரத்தமா வருதுமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஓகே. எரியுது, ஒரு மாதிரி அரிப்பு ரொம்ப ரொம்ப நிறைய அரிக்குதுமா. எவ்வளோ நாளா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு? எனக்கு இது ஒரு 3.5 வருஷமா இருக்குமா. எனக்கு முன்னாடி சொரியாசிஸ்னே தெரியாதுமா. ஓ சரி. அதுக்கப்புறமா மேலெல்லாம் காயாயி ஒரு மாதிரி எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சோடனே தான் பயந்து போய் நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போனதுக்கு சொரியாசிஸ்னாங்க. நானும் எவ்வளவு வைத்தியம் பண்ணிட்டேமா, சரியாவலமா. எனக்கு இதுதாம்மா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு நீங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கம்மா. கண்டிப்பா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கு. நம்ம மருந்துகள் கொடுத்து சொரியாசிஸ் சரி பண்றது மட்டும் கிடையாதுமா, திரும்பவும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இந்த சொரியாசிஸ் தொந்தரவு வராம ஆரோக்கியமாக சக மனிதர்கள் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தாராளமாக மருத்துவரை அணுகிறது நல்லது. இப்போ வந்து சோப்பு பயன்படுத்துறது டோட்டலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கத்தாழை இருக்குது பாருங்கள், கற்றாழை எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு கையளவு மருதாணி எடுத்துக்கோங்க, வேப்பலை எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு கப் எடுத்தீங்கன்னா மஞ்சள் வந்து பாதி கப் எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி மையாக அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். சொரியாசிஸ் நல்லாவே கேட்கும். அதே மாதிரி வெட்பாலை தைலமும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதுவும் பயன்படுத்தலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சொரியாசிஸ் தொந்தரவோடு வரவங்களுக்கு பிரத்யேகமாக நம்ம வந்து ஒரு ஆயில் தைலம் கொடுக்குறோம்.
அந்த தைலத்தை பூசி குளிக்கும் போது சொரியாசிஸ் நல்லாவே கொட்ட ஆரம்பிச்சிடுது. திரும்பவும் சொரியாசிஸ் வராமல் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, யோக பயிற்சிகள் என்னென்ன பண்ணலாம், உணவு முறைகள் என்னென்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே டாக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ஆலோசனை கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது, பயப்பட தேவை கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் அமலா, கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்காக கேக்குறேன். என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 22 வயசாகுது. சரி, உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பொண்ணுக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு, 2 கட்டி இருக்கு. ஒண்ணு வந்து 12 mm, ஒண்ணு வந்து 15 mm சொல்லிருக்காங்க. பீரியட்ஸ் டைம்லாம் பாத்தீங்கன்னா அவ வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுகுறா. அதை வந்து சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம அதுக்கான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தொந்தரவோட ரொம்ப யங் ஏஜில் வரவங்க, இல்லை ரொம்ப வயதானவங்க, இல்லை வந்து நம்மளுக்கு மெனோபாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கக்கூடியவங்க கூட நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வராங்க. பிசிஓடி இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, ஒவேரியன் சிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் சீராக போகலை, அதனால தான் நம்மளுக்கு இந்த தொந்தரவு வருது. முன்னே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்தாங்க, நம்ம இடுப்பு குறுக்கு பகுதிக்கு நிறைய வேலைகள் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணுறது இல்லை, ரொம்ப உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஸ்டேபிளாக ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிக்குது, உணவு முறைகள் மாற ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுக்கு வலிகள் வரத்துக்கோ இல்லை தொந்தரவு வரத்துக்கோ ஒரு காரணமாக அமையுது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நோய்த்தன்மைன்றது சும்மா நம்ம உடம்புல வர்றது கிடையாது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய தப்பான விஷயங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான உணவு முறைகள்னால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுட்டு அதை சரி பண்ணக்கூடிய வழிகளை நம்ம பண்ணணும். ஸோ நம்ம தாராளமாக நீங்கள் மருத்துவமனைக்கு அணுகலாம். மருத்துவர் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு மூலிகை தைலம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த தைலத்தை தினசரி காலையில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும், ஃபைப்ராய்டில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்டை நல்லாவே கரைச்சி கொண்டு வந்துடும். அது வெறுமுன நார்த்திசு கட்டிகள் தான். என்ன சைஸ் இருந்தாலும் சரி, அது எத்தனை சைஸில் எவ்வளோ எண்ணிக்கை இருந்தாலும் சரி, தாராளமாக படிப்படியாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலியமாக கரைஞ்சி வந்துடும். பயப்பட தேவை கிடையாது. கற்றாழை வந்து கொஞ்சம் ரெகுலராக மோரில் அடித்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தோப்பு கர்ணம் கொஞ்சம் ரெகுலராக போடுங்க. நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் டிப்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு மருந்துகளும் நீங்கள் எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு தொந்தரவு சரியாக ஆரம்பிக்கும். கவலைப்பட தேவையில்லை. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, டிவி பார்க்காதீங்க. வனராணிப்பா. எந்த ஊர்ல இருந்துமா? தேனி மாவட்டம், கூடலூர்ப்பா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்குப்பா, எனக்கு வயசு 62 வயசு ஆகுது. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. 22 வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு. சரிம்மா. நானும் நிறைய இடத்துல மூட்டுக்கு ஊசி ஓட்டேன், இது ஓட்டேன், ஒண்ணுமே இது பண்ண முடியல. சரி. பிறகு இந்த 5 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கால ஆபரேஷன் பண்ணியாச்சு. இப்ப 2வது இந்த காலுக்கு போய் எங்க போய் ஊசி ஓட்டாலும் இந்த ரத்தத்தை எடுத்து இது பண்ணி போட்டாக எல்லாமே போட்டுட்டு வலி குறையாம இருக்க விட்டு 2வது ஆபரேஷன் செய்யணும். காலு ரொம்ப இதாயிருச்சு. என்றாக கால் நீட்டி உட்காந்தா எந்த வலியுமே இல்லை, ஆனா நடக்க முடியலப்பா. அது என்ன 62 வருஷத்துக்கு பிறகு நீ ஆபரேஷன் செய்யலாமா செய்யக்கூடாதா என்னது? சரி, நான் இப்ப சொல்றத கவனமா கேளுங்க, கவலைப்படாதீங்க. இப்போ மூட்டு வலியோட நீங்க இவ்வளோ வருஷம் வந்து கடந்து வந்ததே பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து வலி இருக்கு அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வலிகள் தாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு. நிறைய வலிகளை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வெடிச்சிடும் வெளியே. அந்த அளவுக்கு வந்து வலிகளை வந்து உள்ளே அடக்கி வச்சுக்குவாங்க. வலிச்சாலும் தினசரி பண்ணக்கூடிய வேலைகள் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு உடம்பை நம்ம படுத்துறதோட நம்ம மனதளவிலையும் பலகீனப்படுத்துது. இதுக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தாராளமாக இங்கே சென்னையில் வந்து பிரத்யேகமாக பஞ்சகர்ம சிகிச்சை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல்
நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். மசாஜ் கொடுக்குறோம், நம்ம தைலங்கள் போட்டு ஒத்தனம் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வலிகள் குறைய ஆரம்பிக்குது. 2 மூட்டுகளுக்கு நடுவில் அந்த வளவளப்பு தன்மை குறையிறதுனால தானே நம்மளுக்கு வலிகள் வருது. அப்போ அந்த வளவளப்பு தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள், இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3லிருந்து 6 மாதம் கண்டிப்பாக எடுக்கணும். இதை நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்லா குறைஞ்சிடும். கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. மாவட்டத்திலிருந்து பேசுறேன். என்னம்மா? திருவாரூர் மாவட்டத்திலிருந்து சாந்தி பேசுறேம்மா. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாம்மா கேக்குறேன். உங்க வயது? வயசு 60மா. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, கால் மூட்டு ரெண்டையுமே வலிக்குதுமா. கால் மூட்டு பாதம் வரைக்குமே கடுகடுன்னு கடுத்து வலிக்குதுமா. எவ்வளவு நாளா இருக்குமா? அது 1 வருஷமா இருக்குமா. சரி, ஓகே. சரி, நான் இப்போ இதுக்கான ஒரு தீர்வு நான் சொல்றேன். அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா 1 கப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டு வெண்டைக்காய் ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிங்க. அடிச்சிங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொழன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி, கட்டியான பேஸ்ட் மாதிரி வரும். அதை வந்து ஃபுல்லாக முட்டிக்கு மேலே கீழே உள்பக்கம் வெளிப்பக்கம் பின்பக்கம் எல்லா பகுதியிலையும் ஃபுல்லாக முட்டியில் தடவிட்டு ஒரு 1 hour விட்டுருங்க. அது என்ன பண்ணுவோம், அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை, நல்லெண்ணெய், அப்புறம் உளுந்து, இதெல்லாம் நம்ம எலும்புகளுக்கும் நம்ம மசிலுக்கும் நல்ல பலம் கொடுக்கும். ஸோ அதை போட்டுட்டு ஒரு 1 hour விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணுங்கள். தினசரி காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்சம் நேரம் வெயிலில் போய் நில்லுங்க. ஸோ இது நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே வலிகள் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து வலிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மருத்துவரை பார்க்கறது நல்லது. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. சுகந்தி பேசுறேன் டாக்டர். எந்த ஊர்ல இருந்துமா? விருத்தாச்சலத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் டாக்டர். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு 24 வயசு ஆகுது. வணக்கம்டா, சொல்லுமா. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே எனக்கு வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். இப்போ வந்துட்டு ஒரு 3 இயர்ஸா பஃப் வந்து அதிகமா யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப ட்ரை காஃப். கொஞ்ச நேரம் கூட எதுவும் சாப்பிட முடியல. ஏதாவது சாப்பிட போனாலே வறட்டு இருமல், அப்புறம் அந்த பஃப் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது டாக்டர். ஓகே. ரொம்ப நைட்டு தூங்கக்குள்ள ரொம்ப அந்த மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த பொது இடத்துல இருந்தாலுமே டக்குன்னு அந்த பஃப் யூஸ் பண்ணலன்னா எனக்கு ரிலாக்ஸே ஆக மாட்டுது. ஓகே, புரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். அதுக்கு எதுவும் மெடிசன்? கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஆஸ்துமா தொந்தரவு, வீசிங் தொந்தரவு, இல்லை சைனசைட்டிஸ் தொந்தரவு, இல்லை அடிக்கடி சளி பிடிக்குது, சளினால குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, வெயிட்டே ஏறாமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரி தொந்தரவுக்கு நம்ம இயற்கை முறையில் நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வீசிங் இருக்குது அப்படின்றது நம்ம சுவாச குழாயில் வரக்கூடிய ஒரு சவுண்டு, விசில் மாதிரி வரக்கூடிய ஒரு சவுண்டு. அது என்னென்னா நம்ம காற்று உள்ளே இழுக்கும் போது இல்லை, வெளி விடும் போது தான் நம்மளுக்கு வருது. ஏன்னா நம்மளோட ஏர் பேசேஜ், நம்மளோட சுவாச குழாய் சுருங்குறதுனால வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி சிம்டம்ஸை தான் அவங்க வந்து ஆஸ்துமா இல்லை நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது நாடி பரிசோதனை செஞ்சுட்டு என்ன மாதிரி இன்ஹேலரோ இல்லை பஃபோ என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மூலிகை மருந்துகள் உள்ளே கொடுப்பாங்க. அது நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் சளி நுரையீரலில் தேங்காமல் அது நுரையீரலை பலப்படுத்துது. ஸோ கவலைப்பட வேண்டாம். நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா தாலி சாதி மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை மாதிரி இருக்கும், குட்டி குட்டி மாத்திரை உருண்டையாக இருக்கும். அது வந்து 2 மாத்திரை வாயில் சப்பி சாப்பிட்றது, சாக்லேட் மாதிரி வாயில் வச்சுக்கணும். மாத்திரை மாதிரி போட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, வாயில் வச்சுட்டு சப்பி சாப்பிட்றது, கரையிற வரைக்கும் வாயிலேயே வச்சுக்கணும். அது என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக நம்மளோட அந்த சளியை வந்து நல்லா வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். காலையில் 2, மதியம் 2, நைட்டு 2 சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 1/2 hour பிஃபோர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து மருத்துவரை பார்க்குறதும் நல்லது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம் மேடம். என்னோட பேர் கலைவாணி. எந்த ஊர்லேருந்து? ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயதுமா? எனக்கு 35 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம்.
தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு. சாயங்காலம் ஆச்சுன்னா ரன்னிங் நோஸ் மாதிரி வெறும் தண்ணி தனியா வருது நாசில இருந்து. அப்புறம் எப்பவுமே சளி இருக்கிற மாதிரியே இருக்கு. நாசிலையும் தொண்டையிலையும் சளி எப்பவுமே கட்டி நிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன ஒரு பொருள் சாப்பிட்டாலும் அது சூடா இருந்தாலும் சரி, ஆறி இருந்தாலும் சரி, என்ன சாப்பாடு சாப்பிட்டாலுமே சாப்பிடும் போது நாசில இருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு மேடம். ஓகே, எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு? ஒரு 6 மாசம் 1 வருஷமாவே இருக்குது. ஓகே, 1 வருஷமாகவே இருக்குது உங்களுக்கு. சரி சரி, இதுக்கான ஒரு தீர்வு நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுக்கு வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா நீர்க்கோவை மாத்திரை சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக மஞ்சள் கலரில் மஞ்சள் சேர்ந்தது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா உடைச்சிட்டு நல்லா சுடு தண்ணி வந்து ஒரு 2-3 சொட்டு போட்டு நல்ல மாத்திரை குழப்பி அதை வந்து 10 மாதிரி போடுவாங்க தலையில். அது என்ன பண்ணுன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஃபுல்லாக எடுத்துரும். ஏன்னா இந்த சைனஸ் கேவிட்டி நம்மளோட அந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா காற்று தான் இருக்கணும். அந்த இடத்துல நீர் சேரதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, தலை கனமாக ஆரம்பிக்குது. இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மழை காலம் பனிக்காலத்தை தாண்டி வெயில் காலத்துலேயுமே வந்து எந்நேரமும் சளி பிடிச்சிட்டே இருக்குது, தலைபாரம் இருந்துக்கிட்டே இருக்குது, கழுத்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது, மூக்கு ஒழுகிட்டே இருக்குது, கீழே குனிஞ்சோன்னா சொட்டு 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 கொட்டிக்கிட்டே இருக்குது, காலையில் எந்திரிச்ச உடனே அடுக்கு தும்மல், எங்கேருந்து தான் தும்மல் வருதுன்னே தெரியாது, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 50 தும்மல் 60 தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டிஷ்யூ வச்சு சீந்திட்டே இருப்பாங்க. சளி வராது, ஆனால் தண்ணியாக கொட்டிகிட்டே இருக்கும். இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் தான், நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள் தான். அதுதான் உங்களுக்கு நீராக வெளியே வருது. அந்த நீர்க்கோவை மாத்திரை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லாவே வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த நீருமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். கவலைப்படாதீங்க. பால் கலந்த உணவு பதார்த்தங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் தாராளமாக மருத்துவரை பார்த்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு சைனசைட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய தைலங்கள் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேரு சுமதி, நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட தாத்தாக்காக கேட்கணும். என்ன வயதாகுது? அவங்களுக்கு 60 வயசாகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எங்க தாத்தாக்கு 60 வயசாகுது. பிபி சுகர் ரெண்டுமே இருக்கு. டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா இப்போ 1 வருஷமா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கையும் காலும் சுத்தமா செயல் இருந்து போயிடுச்சு. எதுவுமே எந்த ஒரு உணர்வுமே இல்லாம இருக்காரு. ஓகே. நடக்கவும் முடியல. யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு வர மாதிரி தான் இருக்கு டாக்டர். ஓகே. இது எங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு இது தெரியாது. அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கும் போதுதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் எங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு தெரியும். எல்லா இடத்துலயும் மெடிசன் ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி தான் டாக்டர் இருக்கு. சரி, ஓகே. நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த மாதிரி பக்கவாதம், ஒரு பக்கம் கை கால் வந்து செயலிழந்து போகிறது, நம்மளுக்கு கை கால் தூக்க முடியாமல் ஸ்டிஃப்னஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி வாதம் மேல் நோங்கி இருக்கும் போது அவங்களோட வயிறு குடல் கழிவுகள் வெளியே தள்ளுறது ரொம்ப வந்து சிரமமான ஒரு விஷயமாக இருக்குது. அவங்கள கேட்டிங்கன்னா ஒழுங்காக 2 பாத்ரூம் போக மாட்டாங்க, ஒழுங்காக மோஷன் வெளிக்கு போக மாட்டாங்க. அப்போ கழிவுகள் மழை கழிவுகள் ஒழுங்காக போகலைனாலும் நம்மளுக்கு இந்த தொந்தரவுகள் வரும். உளுந்து தைலம் இருக்குது இல்லையா, அதை போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு மைல்டு அழுத்தம் இல்லாமல் மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் இல்லை சாயந்தர வெயிலில் நிற்கிறது நல்லது. இதோட சேர்த்து அமுக்குராஜ் கிழங்கு சூரணம் மாத்திரை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். காலையில் 2, மதியம் 2, நைட் 2. சாப்பிட்ட பின்னாடி ஒரு 2 ஹவர் கழித்து எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் தாராளமாக மருத்துவரை பார்க்கலாம். ஏன்னா ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பக்கவாதம், முகவாதம், இல்லை மூட்டு வலி, இல்லை முழங்கால் வலி, இந்த மாதிரி வாதம் மேல் நோங்கி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சிறப்பாக பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்து ஒரு வாரத்திலேயே நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க தாராளமா நான் சொன்ன விஷயத்தையும் பண்ணிட்டு நீங்க மருத்துவர் அணுகிறதும் நல்லது. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேரு வந்து பூஜா மேடம். ஓகே. நான் தென்காசில இருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? வீட்ல அம்மாச்சிக்காக கேக்குறேன் மேடம். என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு வயது வந்து 60 ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ மேடம், அவங்களுக்கு ரொம்ப நாளாவே முட்டி வலி இருக்கு. 2 காலுமே ரொம்ப வலிக்குது. ஆனா முட்டிக்கு பின்னாடி எல்லாம் நல்லா வீக்கமா இருக்கு. கால் வந்து பெண்ட் ஆயிருக்கு, நடக்க முடியல அவங்களால. ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இந்த தொந்தரவு? ஒரு 2 வருடமா இருக்கு மேடம். ஓகே, 2 வருஷமாக இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ முட்டுகளில் வலிகள் வரதோடு சேர்ந்து வாதம் அதிகமாகுது. நான் சொன்ன மாதிரி வாதம் ஜாஸ்தி ஆகும் போது
2 மூட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அதிகமாக ஆரம்பிக்குது சில பேருக்கு. அப்போ என்ன ஆகுது, மூட்டுகள் நகர ஆரம்பிக்குது. அப்போ கால் பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் காலை தூக்கி பார்த்தோம் அப்படின்னா 2 மூட்டையும் ஈவனாக இருக்காது, கால் பெண்டு வளைஞ்சி போ மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு அந்த நகர்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு நகர்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ இதுக்கு நல்லா உளுந்து தைலம், வாத நாராயணி தைலம், பிண்ட தைலம், இது எல்லாமே நம்ம நாட்டு மருந்து கடைகளில் தனித்தனியாக தைலங்கள்லாம் கிடைக்கும். இந்த தைலங்கள் நல்லா வாங்கிட்டு ஒன்றுபட நல்லா கலந்து அதை ஒரு தனி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல குழி கரண்டியில், இரும்பு கரண்டியில் ஊற்றிட்டு சூடு பண்ணிவிட்டு பொறுக்கக்கூடிய அளவு சூட்டில் நல்லா முட்டுகளை சுற்றி நல்லா கையை அப்படி குமிச்சு வச்சுட்டு முட்டை சுற்றி நல்லா இப்படி மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா கீழே காலுக்கு கீழே கண்ட காலில் நல்லா தடவி விடுங்க. கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பும் மஞ்சளும் ஒரு கையளவு நல்ல கடாயில் போட்டு வருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு நல்லா துணியில், வெள்ளை துணியில் போட்டு பொட்டலை மாதிரி முடிச்சுட்டு பொறுக்கக்கூடிய அளவு நீங்கள் தொட்டு பாருங்கள், பொறுக்கக்கூடிய அளவு சூட்டில் அந்த தைலம் போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதில் வச்சு ஒத்தனம் கொடுங்க. ஸோ இது நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல வலி வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். எலும்புகள் நகர ஆரம்பிக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை பண்ணணும். நீங்கள் தாராளமாக அம்மாச்சியை நம்ம சென்னைக்கு கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் தாராளமாக பஞ்சகர்ம சிகிச்சை ஒரு 5 to 10 நாட்கள் நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு அந்த கால் பெண்டு இருக்குன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் தாராளமாக வரலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், தர்மபுரியில இருந்து ராஜேஷ் பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக கேட்குறேன் மேடம். உங்க வயது? வயது 38 மேடம். தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நாங்க ராஜேஷ் தர்மபுரியில இருந்து பேசுறோம் மேடம். எங்களுக்கு முடக்குவாதம் இருக்கு, 38 வயசு ஆகுது எனக்கு. ஓகே, முடக்குவாதம் எவ்வளவு வருஷமாக இருக்கு? 3 வருஷமா இருக்குது மேடம். 3 வருஷமா இருக்கு. சரி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. முடக்கும் வாதம், நம்ம உடம்பை முடக்கி வைக்கக்கூடிய வாதம். நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய சராசரியான சின்ன சின்ன வேலைகள், நம்ம ஷர்ட் பட்டன் போடுறதுலேருந்து, கப்பை பிடிச்சி நம்ம தண்ணி டம்ளர்லேருந்து குடிக்கிறதுலேருந்து, தலை சீவுறதுலேருந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே தடை பண்ணுது. ஏன்னா எல்லா சின்ன சின்ன மூட்டுகள்லையும் நம்மளுக்கு வலிகளையும் வீக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இதுக்கு நம்ம பிரத்யேகமாக பஞ்சகர்ம சிகிச்சை நம்ம பண்ணுறோம். ஏன்னா இந்த வலிகள் எல்லாமே நம்ம ரத்த ஓட்டம் குறைபாடுனாலையும், ரத்தம் இன்ஃபெக்ஷனால் ஆகிறதுனாலையும், நம்ம உடம்புல நீர் கழிவுகள் தேங்கிறதுனாலையும் வருது. இப்போ இதுக்கு மூலிகை தைலங்கள் கொண்டு தான் நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ தைலங்கள் போட்டு பண்ணும் போதோ, உங்களுக்கு வெயிலில் சூரிய குளியல் பண்ணும் போதோ உங்களுக்கு அந்த வலி வீக்கம், உங்களுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ரணம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ உள்ளுக்கு நல்ல மூலிகை மருந்துகள், தைலங்கள், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சத்தான ஆகாரங்கள் நம்ம எடுக்கும் போது வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. நீங்கள் உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப புளிப்பு சுவை எடுத்துக்காதீங்க. ரொம்ப இனிப்பு, வெள்ளை சர்க்கரை, மைதா, வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் அடிக்கடி சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஈஸியாக முடக்குவாதத்தை நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 நாட்கள் நீங்கள் பஞ்சகர்மா எடுக்கும் போது நல்லாவே வலிகள் குறைய ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம்மா, என் பேர் கீதா. ஓகே, தேனியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயதுமா? 36. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. பிசிஓடிக்காக கேட்கணும். பீரியட்ஸ் கரெக்டா மாசம் ரெகுலரா கரெக்டா வர மாட்டேங்குதுமா. ஓகே. வெளியில டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நீர்க்கட்டி பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது டிவில விளம்பரம் பார்த்தேன். ஆர்ஜியால ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேங்கம்மா. கண்டிப்பா தாராளமாக நீங்க நம்ம அஜய மருத்துவமனைக்கு வரலாம். நம்ம பிசிஓடிக்காக பிரத்யேகமாக ஒரு தைலம் கொடுக்குறோம். அந்த தைலங்களை காலையில வெறும் வயதுல எடுக்கும் போது பிசிஓடி தொந்தரவுகள் நிரந்தரமாக குணமடையுது. திரும்பவும் பிசிஓடி தொந்தரவு வராமல் இருக்கக்கூடிய வழிமுறைகள், இப்போ ஒரு நோயை சரி பண்ணிடலாம், ஆனால் அது திரும்ப வராமல் இருக்கக்கூடிய வழிமுறைகள் ஆலோசனை கண்டிப்பாக மருத்துவர் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகள், வாழ்வியல் மாற்றங்கள், எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்றும் போது ஈஸியாக சரியாக ஆரம்பிச்சிடும். கவலைப்பட தேவை கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கான தான் கேட்கணும் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு 29 வயசு ஆச்சு. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அலர்ஜியா இருக்கு.
சொல்லுங்க. அப்படியே உடம்பு ஃபுல்லா வந்து அரிப்பா வருது, தடிப்பா வருது. ஓகே. அப்புறம் அந்த இச்சு கார்டு கிரீம் போட்டோனையும் விடுது, அது பக்கத்துல திருப்பி அப்படியே ஆரம்பிக்குது. ஓகே. அப்படியே உடம்பு ஃபுல்லாவே பழுத்தாம மாதிரி அப்படியே இதாகுது. ஓகே, சரி, புரியுது. இப்ப நம்ம இதுல பாக்குறப்ப சரியாயிருமாங்க? கண்டிப்பா சரியாகும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா மருத்துவரை பார்க்கறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் மாதிரி தொந்தரவு இருக்கா, இல்ல காணாக்கடி மாதிரி தொந்தரவு இருக்கா, இல்ல பூச்சிக்கடியா இருக்கா, இல்ல அலர்ஜி சிம்டம்ஸா இருக்கா, இல்ல வந்து உங்களுக்கு படர்தாமரை மாதிரி இருக்கா, இல்ல எக்ஸிமா இருக்குதா, இந்த மாதிரி என்ன தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை வச்சு அப்படின்றத மருத்துவர் வந்து ஊர்ஜினப்படுத்திட்டு உங்களுக்கு அதுக்கான முறையான மருந்துகள் கொடுப்பாங்க. ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ நீங்க சோப்பு பயன்படுத்துறதை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கத்தாழை இல்லை வந்து வெள்ளரிக்காய் இல்லை கேரட் இந்த மாதிரி பொருட்களை வந்து அரைச்சி அதை உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. இது வந்து உங்களுக்கு அரிப்பு, நமைச்சல், தோல் பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தாமல் உங்களுக்கு அதை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதோட உள்ளுக்கு வந்து ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் நம்ம எடுக்கும் போது ஈஸியாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? முத்துராமன் புதுக்கோட்டை மேம். யாருக்கா கேக்குறீங்க? இல்ல எனக்காக மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். 45. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் வாதத்தை பத்தி பேசிருந்தீங்க. பேசிக்க என்ன காரணம் மேடம்? புரியலைங்க, தெளிவா சொல்லுங்க இன்னொரு வாட்டி. இந்த வாதத்தை பத்தி பேசி சொல்லிருந்தீங்கல்ல, என்ன ரீசனால இது வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாதம் எதனால ஏற்படுதுன்னு கேக்குறாங்க. வாதம் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்றுங்கய்யா. ஸோ இந்த வாதம் அதிகமாகும் போது நம்ம உடம்புல காற்று அதிகமாகுது. அப்போ காற்று அதிகமாகும் போது நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ ரத்தம் ஓட்டம் குறையும் போது நம்மளுக்கு வலிகள் வர ஆரம்பிக்குது. நம்மளுக்கு வாதம் அதிகமாகும் போது நிறைய வலிகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ வாதம் அதிகமாச்சுன்னா நம்ம உடம்புல வலிகளாக வெளிப்பாடாக ஆக ஆரம்பிக்குது. நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல முழங்கால் மூட்டு வலிக்கான காரணங்கள், அதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.